தோன்றி இருந்த அந்த ரெட்டை குழந்தைகளையும் டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டாக அன்புராஜுக்கு கொடுத்துருப்பாங்க. அன்புராஜ் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை தூக்கி போடாமல் தான் கூடவே வச்சிருந்திருப்பாரு. அந்த ரிப்போர்ட்டு யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி இத்தனை நாள் அந்த செல்ஃபுக்குள்ளேயே வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எப்போ இந்த குழந்தைகள் பிறந்தாங்களோ அப்பையிலிருந்து அந்த குழந்தைகளும் இந்த குழந்தைகளோட குழந்தைகளாக இருந்திருக்கிறாங்க. தங்களோட சாவுக்கு காரணமாக இருந்த அன்புராஜ மாமியாரை பார்த்த உடனே அவங்க மேலே உள்ள கோபத்தில் இதுவரைக்கும் வெளிவராத அந்த குழந்தைங்க அன்னைக்கு அவங்க கண்ணு முன்னாடி வந்திருக்காங்க. அதோடு இல்லாமல் அன்புராஜ் மாமியாரை கொல்லவும் பார்த்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்பவுமே த்ரில்லிங்காக இருந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்.